அவள் அன்பை மட்டுமே எப்பவுமே அளவிடவே முடியாது. அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வந்துட்டு சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடக்க போகுது. எல்லாருமே அதுக்காக தான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொளியில பார்க்க போறோம். இன்றைய தினம் மாலை 4:30க்கு வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த முறை முதல் தடவையாக வந்துட்டு இன்னும் 2 இடங்கள்ல வந்துட்டு லைவ்ல பார்க்குற மாதிரியே வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்து செய்திருக்கிறாங்க. எந்தெந்த இடங்கள்ல பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா, கரூர் மற்றும் நாகப்பட்டினம் 2 இடங்கள்லயுமே வந்துட்டு நீங்க லைவ்ல பார்க்குற அதே ஃபீலோட வந்துட்டு நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா கரூர்ல இருந்து ஒரு போட்டியாளர் பாட போறாங்க. நம்ம பொண்ணு பாட போறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சப்போர்ட் பண்றது? எல்லாருமே சேர்ந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு லைவ்ல பார்க்கறதுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு குடும்பத்தோட இருந்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. இது ஒரு இசை திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வந்துட்டு யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இந்த ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறியறதுக்கான ஆவலோட தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு கவலையுமே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வாரம் வாரம் சனி, ஞாயிறு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர்கள் பாட மாட்டாங்களே அப்படின்ற கூடிய ஒரு சின்ன கவலை தான் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய போட்டியாளர்களை வந்துட்டு வாரம் வாரம் எப்படி அசத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தவங்க இனிமேல் வந்துட்டு வாரம் வாரம் பார்க்க முடியாதுன்ற ஒரு கவலை தான். இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வேற வேற இடங்கள்ல வந்துட்டு இனிமேல் தான் கலக்க போறாங்க. இனிமேல் தான் வந்து பிரகாசிக்க போறாங்க. எங்கெங்க பாட போறாங்க அப்படின்றதைய தேடி தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து உயர போறாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்குது. இந்த ஃபினாலேல வந்துட்டு நம்மளுடைய 6 இறுதி போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம டாப் 10 போட்டியாளர்களும் வந்துட்டு பாட போறாங்க. ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கு. என்னென்ன பாடல்கள், என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுக்க போறாங்க நம்மளுடைய போட்டியாளர்கள் அப்படின்றத பார்க்கறதுக்கு. இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிராண்ட் ஃபினாலேல வந்துட்டு கெஸ்ட்டா வரக்கூடியவங்க தான். யார் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட சிவகார்த்திகேயன் அவங்களும், அது மட்டும் இல்லாம சந்தானம் மற்றும் ஆர்யா அவங்களுமே வந்துட்டு வரப்போறாங்க. 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாலே வந்துட்டு வேற லெவல்ல இருக்க போகுது. இதனுடைய எதிர்பார்ப்பு இன்னுமே வந்துட்டு அதிகமாக போகுது. என்ன மாதிரியாக இந்த லைவ் வந்து போக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த லைவ பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு டைட்டில் வின்னரா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.